என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு உள்ளான மனுஷன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வரை. உள்ளான மனுஷன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் 3:16-19. பவுலை ஒரு ஜெப வீரராக இங்கு காணுகிறோம். முற்றிலுமாய் ஆன்மீகத்துக்காய் ஜெபிக்கிறார். வசனம் 16 தொடங்கும் இந்த ஜெபம் நீண்ட வாக்கியமாய் போய் 19ஆம் வசனத்தில் முடிவடைகிறது. 1. நாம் கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் எனப்படுவது நம் ஆத்துமாவே. அது ஆவியினாலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். நம் புறம்பான மனுஷன், அதாவது சரீரம், நாளுக்கு நாள் பலவீனப்படலாம். ஆனால் உள்ளான மனுஷனோ நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு பலப்பட வேண்டும். 2. கிறிஸ்து நம் இருதயங்களில் வாசமாயிருக்க வேண்டும். கிறிஸ்து நம் இதயங்களில் வாசமாயிருந்தால் நம் சிந்தை தூய்மைப்படும், செயல்களும் தூய்மைப்படும். நம்மால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். 3. நாம் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக வேண்டும். அன்பு எனும்போது முதலாவது தேவனிடத்தில் செலுத்த வேண்டிய அன்பையும் 2வது மனிதரிடத்தில் காட்ட வேண்டிய அன்பையும் குறிக்கும். இவ்விரு வகையான அன்பும் நமக்குள் நிலை பெற்றிருக்க வேண்டும். 4. கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளும் வல்லவர்களாக வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு அறிவுக்கு எட்டாதது என்று அவரே கூறுகிறார். ஆனாலும் அந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவரும் அவரவருக்கு இயன்றவரை கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள முயலலாம். 5. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்பட வேண்டும். தேவனுடைய சகல பரிபூரணம் என்பதும் முழுமையாக மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாதது. ஆனால் அவரது பேரன்பு, வல்லமை, மகிமை போன்றவற்றால் நம் ஆத்துமா நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கலாம். இப்படி ஒரு ஆவிக்குரிய வேண்டுதலை செய்து முடித்த பின் பவுல், தேவன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர் என்கிறார். ஆனால் பொதுவாக நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றே அநேகர் சொல்லுவார்கள். புரிந்து கொள்ள முடியாத தேவனை புரிந்து கொள்ள முயல்வதே பக்தி. புரிந்து கொள்ள முடியாத தேவனை புரிந்து கொள்ள முயல்வதே பக்தி. தீர்மானம்: நான் உள்ளான மனுஷனில் பலப்படவும் அன்பிலே நிலைத்திருக்கவும் உதவும்படி ஜெபிப்பேன்.